இந்த செயின் உனக்கு தான். நீ போட்டுக்க போறது உனக்கு பிடிச்சிருக்கணும்ல. ஐயோ மேடம், எதுக்கு மேடம் செயின் எல்லாம்? பூங்குடி, அதுக்கேமா இப்படி பதற? வாங்கிக்கோ. பார்வதி, ஒருவேளை அவளுக்கு தங்க அலர்ஜியோ என்னமோ, கவரிங் போட்டு போட்டு பழகி இருப்பா. ராஜம்மா, சும்மா இருக்க மாட்டேன். ஏன் உண்மையை சொல்ல விட மாட்டியா? இங்க பாரு, இந்த செயின் உனக்கு தான் பூங்கொடி. போட்டு பாரு, இல்லனா பேக் பண்ண சொல்லட்டுமா? ஐயோ, எனக்கு தங்கம்லாம் வேணாங்க. இப்போ எல்லா நேரத்துலையும் எங்கே வேணாலும் சுதந்திரமாக போயிட்டு வரேன். இதெல்லாம் போட்டுக்கிட்டா நான் பயந்துக்கிட்டே திரியணும். ஏதாச்சும் ஒரு பைக்கு பின்னாடி வந்தா கூட செயின் பறிக்க வரானோன்னு பயப்படணும். அதெல்லாம் தேவையா எனக்கு? இத பாருமா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாங்கெல்லாம் ஜுவல்ஸ் போடாம இருக்கோமா என்ன? எங்கேயோ அங்கேங்கன்னு தப்பு நடக்கும். அதுக்காக நாம பயப்படக்கூடாது. இது உனக்காகத்தான், வாங்கிக்கோ. மேடம், தயவு செஞ்சு என்னை வற்புறுத்தாதீங்க மேடம். அப்படியெல்லாம் சொல்லாத. நீ என் பையனோட உயிரையே காப்பாத்திருக்க. என் வம்சத்தையே காப்பாத்திருக்க. உனக்கு நாங்க என்ன செஞ்சோம்? அதான் ஒரு சின்ன பரிசு. நீங்க செயின் தருவீங்க, மோதிரம் தருவீங்கன்னு பார்த்தெல்லாம் நான் ஜீவா சாரை காப்பாத்தல மேடம். ஜீவா சார் மேல நான் எம்புட்டு மரியாதை வச்சிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் மேடம் தெரியும். அவரை காப்பாத்திட்டோங்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதுக்கு ஈடு என்ன எதுவுமே இல்லை மேடம். அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா நான் சொல்றத கேளு. இத நீ வாங்கிக்கோ. இதை தவிர வேற ஏதாவது சொல்லுங்க, நான் கண்டிப்பா கேக்குறேன். தயவு செஞ்சு கிஃப்ட்டுங்கிற பேர்ல இப்படி ஒன்ன கொடுத்து என்னைய கேவலப்படுத்தாதீங்க மேடம். பூங்குடி, உன் மேல இருக்கிற பிரியத்துல தானே குடுக்கறாங்க, வாங்கிக்கம்மா. இல்ல பாட்டி, எனக்கு இது வேணாம். ஜீவா, நீயாவது சொல்லு. அம்மா ப்ளீஸ் வேணாமா. நான் சொன்னா பூங்குடி வாங்கிக்குவா. அதுக்காக அவளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது இல்லையா? பொதுவா பொண்ணுங்கனாலே நகையை கேட்டு சண்டை போடுறத தான் நான் பார்த்துருக்கேன். இப்பதான் முதல் தடவையா ஒரு பொண்ணு நகையை வேண்டான்னு சொல்றத நான் பார்க்குறேன். யூ ஆர் ரியலி கிரேட்மா. உங்க பேரண்ட்ஸ் யாருன்னு தெரியல, நிச்சயமா அவங்க ஒரு நல்ல ஃபேமிலியா தான் இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் ஜீன்ல இருந்தாம வரும். எங்க வீட்லயும் சில டிக்கெட்டுங்க இருக்கு. வாரந்தோறும் அக்ஷய திருதியை தான். இத பார் பூங்குடி, உனக்கு எதுவுமே செய்யலன்னு எனக்கு ரொம்ப உறுத்தலா இருந்துச்சு. இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணி நன்றி கடன் தீக்கலான்னு நினைச்சேன். அப்படி சங்கடப்படுத்தாதீங்க மேடம். ஆபத்துக்கு உதவுறதுக்கும் பசிக்கு சாப்பாடு போடுறதுக்கும் மானத்தை மறைக்க உதவுறதுக்கும் கணக்கு பார்க்க கூடாது மேடம். மனிதாபிமானம்னு ஒன்று வாழ்ந்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான். நீங்க கொடுக்கறத மறுக்கிறதுக்கு என்னைய மன்னிச்சிருங்க மேடம். என்னம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? நான் உன்னை தர்ம சங்கடப்படுத்தி இருந்தா நீதாம்மா என்ன மன்னிக்கணும். எப்போ உனக்கு என் உதவி தேவைப்பட்டாலும் நீ என்கிட்ட தயங்காம கேட்கலாம். சரிங்க மேடம், கண்டிப்பா மேடம். இப்படி நல்ல மனசோட இருக்கிற ஒரு பொண்ணு அபூர்வம் தான்.
பார்வதிமா, தீபிகா எங்க வீட்டுக்கு மருமகளா வந்து மாயாவதி மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கா பூங்கொடி இடத்த பிடிச்சிட்டா. இதை விட தீபிகா சூப்பரா ஏதாவது பண்ணாதான் மாயாவதியை இம்ப்ரெஸ் பண்ண முடியும். கேட்டுக்கிட்டல தீபி, இதுவே உனக்கு ஒரு சேலஞ்ச். நீங்க வேணா பாருங்க எங்க தீபிகா மாயாவதி மனசுல எப்படி இடம் பிடிக்கிறான்னு. நகையே வேணான்னு சொல்லி எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்றியா? இந்த நகையை வச்சு உன்னை என்ன பண்றேன்னு பாருடி. என்ன தீபிகா, நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்து அரசியல்வாதி ஆகலான்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, நீ சொல்றது ஒன்றும் செய்யறது ஒண்ணுமா இருக்கே, அதான் கேட்டேன். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? ஓ அப்படியா? புரியாதவங்களுக்கு புரிய வச்சிடலாம். ஆனா புரியாத மாதிரி நடிக்கிறவங்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? அன்பு, நான் ஏற்கனவே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். சுத்தி வளைக்காம விஷயத்த சொல்றியா? உனக்கு என்ன டென்ஷன் தீபிகா? நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்க போற. எல்லாரும் கல்யாணத்துக்கு நகை வாங்குவாங்க, ஆனா நீங்க நகை கடையே வாங்கிட்டு வந்திருக்கீங்களாமே. ஹனிமூன் எங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா தீபிகா? என்ன ஆச்சு அன்பு உனக்கு? நீ ஏதோ டென்ஷன்ல இருக்கேன்னு புரியுது, ஆனா என்னன்னு எனக்கு புரியல. இது மத்தவங்களுக்கு தெரியாம போனா கூட பரவாயில்ல, நீ தெரியலன்னு சொன்னா எப்படி? லவ் பண்ற உனக்கே லவ்வர்ஸோட வேல்யூ தெரியலனா அப்புறம் மத்தவங்க எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? உன்னோட காதலுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த பூங்கொடி தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. அதைத்தான் நான் முதல்ல சொன்னனே. சப்போர்ட் பண்றது வெறும் வார்த்தையில மட்டும் இருந்தா போதாது, செயல்லையும் காட்டணும். எனக்கு அனன்யாக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணு, அதுதான் நியாயம். உன்னையும் அவளையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அத நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நிச்சயமா நான் செய்வேன். ஆனா அதுக்கான சந்தர்ப்பத்தை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஓ ஓகே தீபிகா, இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் நாளைக்கு வேலைக்கு போய் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த சந்தர்ப்பம் வந்துருமா? டேய், உன் மனசுல என்ன பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன், ஏட கூடமாவே பேசிட்டு இருக்க. இதுக்கே உனக்கு இவ்ளோ கோவம் வருது? என் இடத்துல இருந்து பார், அப்போ உனக்கு தெரியும். என் அனன்யா என்னை ஏத்துக்குவாளா? அவ ஏத்துக்கிட்டாலும் அவங்க ஃபேமிலி என்ன அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? எங்க கல்யாணம் நடக்குமா? சப்போஸ் நடக்காம போச்சுன்னா என்னோட ஃபியூச்சர் என்ன ஆகுறது? இந்த மாதிரி என் மனசுக்குள்ள 1008 क्वेश्चंस இருக்கு. படுத்தா நிம்மதியா தூங்கிடுறேன், ஆனா திடுக்குன்னு முழிப்பு வந்து எழுந்துச்சு உட்கார்ந்துறேன். என் அவஸ்தை எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வையேன், கூடி சீக்கிரத்துல என்னை கொண்டு போய் பாண்டி மரத்தை சேர்த்துருவாங்க. என் லவ் சிரிப்பா சிரிக்குதுல. பின்ன லவ் பண்றவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். இப்ப என்னையே எடுத்துக்கோ, ஜீவா எனக்கு என்ன ஈஸியாவா கிடைச்சிட்டா? முயற்சி பண்ணணும், போராடணும். அப்போ அதெல்லாம் நான் பண்ணலன்றியா? இப்ப சொல்லு, நான் என்ன பண்ணணும்? மெரினால உட்காந்து போராடணுமா? அதுக்கு ஒரு அவசியமும் இல்ல. உனக்கும் சேர்த்து நானே போராடுறேன். நான் முதல்ல அந்த வீட்ல மருமகளா நுழைஞ்சிடுறேன். அதுக்கப்புறம் பாரு, எல்லார் மனசையும் மாத்தி எல்லாரையும் என் கைக்குள்ள போட்டுக்கிட்டு நான் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்ட வைக்கிறேன். அப்புறம் என்ன, உனக்கும் அனன்யாவுக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் தான். நீ சொல்றதெல்லாம் கேட்கும் போது இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்லாம் சொல்லும் போது தோணுமே, அப்படி நல்லதா இருக்கு. ஆனா நடக்கும்.
நடத்தி காட்டுறேன். நம்பிக்கை தானே வாழ்க்கை. நீ என்ன நம்பு, உன் காதலை நம்பு, நிச்சயமா சக்சஸ் ஆகும். ஆனா அதுக்கு நீ சின்னதா ஒரு வேலை பண்ணணும். சொல்லு என்ன? நான் அந்த வீட்டுக்குள்ள மருமகளா போறதுக்கும் உன் காதலுக்கு நந்தி மாதிரி நிக்கிறதுக்கு காரணமும் அந்த பூங்கொடி தான். அவளை சரி பண்ணணும். பூங்குடி ஒழிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சொல்லு, நான் என்ன பண்ணணும்? குட். நான் சொல்ற மாதிரியே செய். எப்படி ஐடியா? சூப்பர். ஓகே, பக்காவா பண்ணிட்டு.
யாரது? ஏங்க திருட 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 யாரா அது? திருடுங்க. டேய், ஐயோ. டேய் டேய், நில்லுடா. நில்றா. எங்கம்மா? போய் பாருங்க. ஜீவா யாரா நீ? ஜீவா பிடி. ஏய், நில்றா. ஜீவா அவனை பிடி. என்னங்க? ஐயோ, அவனை என்னங்க? பாருடா. என்னாச்சுங்க? ஒண்ணுலம்மா. அனன்யா, மது, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. போய் கொஞ்சம் சீக்கிரம் தண்ணி கொண்டு வா. சீக்கிரம் கொண்டு வா. அப்பா தண்ணி கொடு. என்னாச்சு மாமா? என்னங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அதெல்லாம் பணம் ஒண்ணும் நாங்க போனா போட்டுங்க. நீங்க டென்ஷன் ஆகாம இருந்தா போதும். அப்பா ஒண்ணுலம்மா. ஐ எம் ஆல் ரைட். போலீஸ் ஃபோன் பண்றேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். மாயா, ஜீவா போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க உட்காருங்க, அவன் பாத்துப்பான். நீங்க இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? ஒண்ணுலம்மா, ஒண்ணும் இல்லை. அனன்யா போ. ஐயோ, யாருப்பா இவன்? தெரியலம்மா, இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவிலே இவனை பார்த்தது இல்ல. பாருங்க என்னெல்லாம் திருடி வச்சிருக்கானு இந்த பேக்ல. ஏங்க இங்க பாருங்க, இது எல்லாமே நாம இப்ப வாங்கின நகைங்க. ஆமாமா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணதை பார்த்துட்டு எவனோ ஒருத்தர் கிளியரா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்கான். டேய் சொல்றா, யாரா உனக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது? ஆ சொல்றா. கையடியா, அதான் எடுத்த பொருள்லாம் கிடைச்சிச்சுல, அதோட விடணும். மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காத. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னடா நக்கலா பேசுற? நக்கலா பேசிட்டு இருக்கியா? ஐயோ, என்னங்க திமிரா பேசுற? ஏய், எனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நீ அவ்வளவுதான். என்னடா எழுத்து பேசிட்டு இருக்க? எழுத்து பேசுறியா? உன்ன ஜீவா அமைதியா இருப்பா. அப்பா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாரு. அவங்க வந்து ஆமா. விசாரிக்கட்டும். போலீஸ் வந்துட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணுப்பா. ஹலோ சார், நான் தான் ஸ்ரீராம். எங்கதான் phone ஃபோன் பண்ணியிருந்தேன். இவன் தான் எங்கள் வீட்டில் திருட வந்தது. எந்த ஊரா நீ? சார், எடுத்ததெல்லாம் புடிங்கிட்டாங்க சார். சும்மா என்ன கேள்வி கேட்காதீங்க சார். போலீஸே எடுத்து பேசுறியா? மேடம், என்னென்ன பொருளெல்லாம் இவன் திருடனா? என் பையன் கல்யாணத்துக்காக தாலி செய்ய நகை வச்சிருந்தோம், அத அவன் திருடிட்டான். அதெல்லாம் எங்க மேடம்? இதோ இங்கதான் சார் இருக்கு. வேற எதுவும் எடுக்கலையா மேடம்? இல்ல. இந்த நகையை பத்தி வேற யாருக்காவது தெரியுமா? நீங்க யார்கிட்டயாவது இதை பத்தி பேசுனீங்களா? எங்களுக்கும் எங்க சம்பந்தி குடும்பத்தை தவிர வேற யாருக்கும் தெரியாது. நாளை கழிச்சு தாலி செய்ய எங்க வீட்ல ஒரு பூஜைக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா நகையும் லாக்கர்ல வச்சிடலாம் தான் இருந்தோம். அத அவன் திருடிட்டான். அப்ப இந்த நகை வீட்டுல இருக்கிறது தெரிஞ்சுதான் இவன் வந்திருக்கான் மேடம். சொல்றா, யாரா உனக்கு இந்த ரூட்டை போட்டு கொடுத்தா? சார், இவங்க சம்பந்தி வீட்டில் வேலை செய்யற வேலைக்காரி பொண்ணு தான் சார் எனக்கு இந்த ஐடியாவை கொடுத்தா.